டோபிராமா வந்து சில ஜோனின்களை கொல்லறான்னு சொல்றது ரொம்பவுமே அபத்தமானது. ஆனா அது அப்படி நடக்கல. டோபிராமா வந்து சாகுறப்போ ஒரு ஹீரோவா செத்துருப்பாரு. அவரோட சாவவே ரொம்ப புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுத்திருப்பாரு. டோபிராமா பாத்தீங்கன்னா ஒரு சென்சரி நிஞ்சா. மிஷன் முடிஞ்சு தன்னோட எஸ்கார்ட் யூனிட்டோட வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு 20 ஷினோபிஸ் ஃபாலோ பண்றத நம்ம டோபிராமா எஸ்டிமேட் பண்றாரு. அப்போ நம்ம ஹிருசன் வந்து வாலண்டியரா டிகாயா இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம டோபிராமா வந்து நானே டிகாயா ப்ளே பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சாவா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். தன்னை நம்பி வந்து எஸ்கார்ட் யூனிட் எந்த விதத்திலையும் பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்னு தன்னையே தியாகம் பண்ணியிருப்பாரு. அந்த காரணம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான். அவங்கள ஃபாலோ பண்ண அந்த 20 ஷினோபிஸுமே கிக்குக்கு ஃபோர்ஸோட சேர்ந்தவங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஜோனின்ஸுமே எஸ் ரேங்க் ஜோனின்ஸ். அவங்க ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ககாஷி ஆசுமா டவுரி மாதிரி எஸ் ரேங்க் ஜோனின்ஸ். அந்த எஸ்கார்ட் யூனிட்ல இருந்து நம்ம கிங்குக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் போய் நின்றாலுமே அவங்கள சொடக்கு போற செகண்ட்ல அவங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த யூனிட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை தெரிஞ்சு டோபிராமா தன்னால மட்டும்தான் சமாளிக்க முடியும், அப்படி இல்லைன்னா அவங்க தப்பிக்கிற அளவுக்கு நம்ம டைமையாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுதான் அந்த இடத்துல இறங்கியிருப்பாரு.